கர்நாடகாவில் ரவுடியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு இளம்பெண் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. லிவிங் டுகெதரில் இருந்தவர் டார்ச்சர் செய்ததால் இளம்பெண் பொங்கி எழுந்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்துக்குட்பட்ட கோல்கும்பாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் ஷமீர் என்கிற பிகே இனந்தார். 26 வயதான இனந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது நிரம்பிய தயபா என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவி போன்று ஒரே வீட்டிலும் வசித்து வந்திருக்கின்றனர். ஆரம்பத்தில் இருவருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமலேயே மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றனர். ஆனால் அண்மை காலமாக தொட்டதற்கெல்லாம் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய ஷமீர் தன்னுடைய காதலியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் லிவிங் டுகெதரில் இருந்த காதலனை கொலை செய்து விட்டதாக கூறி கோல்கும்பாஸ் காவல் நிலையத்தில் இளம்பெண் தயபா சரணடைந்திருக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு காவல்துறையினரே ஆடி போய்விட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இளைஞரின் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அவர்கள் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ஷமீர் ரவுடி என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. இதற்கிடையேதான் ஷமீருக்கும் தயபாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக உருவெடுத்திருக்கிறது. பின்னர் இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். ஆனால் ஷமீர் தன்னுடைய ரவுடிசத்தை காதலியிடமே காட்டியதால் ஓராண்டுக்கு முன்பு தயபா பிரிந்து சென்றிருக்கிறார். இருந்தபோதும் 5 மாதங்களுக்கு முன்பு கெஞ்சி கூத்தாடி காதலியை அழைத்து வந்து ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் ஷமீர். ஒரு சில நாட்கள் அமைதியாக இருந்தவர் மீண்டும் தன்னுடைய அடாவடியை காட்டத் தொடங்கியிருக்கிறார். இதனால் வெறுத்து போன தயபா தன்னுடைய சகோதரன் அஸ்லாமுடன் இணைந்து ஷமீரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று இருவரும் ஷமீரை தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் பேரில் லிவிங் பார்ட்னரை கொலை செய்த வழக்கில் இளம்பெண் தன்னுடைய சகோதரனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். காதல் ஜோடிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில்தான் ரவுடி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்கிற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.